கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நமக்கு கர்த்தர் தரக்கூடிய நல்வார்த்தை ஏசாயா 43வது அதிகாரம் 2வது வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. பிரியமானவர்களே, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி சென்றபொழுது அவர்கள் செங்கடலை கடக்க வேண்டியதாய் இருந்தது. அப்பொழுது ஆண்டவர் அவர்களோடு இருந்து அந்த செங்கடலை பிளந்து அவர்களை வெட்டாந்தரையில் நடக்கச் செய்தார். பின்னர் யோர்தான் நதியை கடக்கும் பொழுது அந்த நதி அவர்கள் மேல் புரளாமல் அந்த யோர்தான் நதி பின்னிட்டு திரும்பியது. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களை அக்னியில் போட்ட பொழுது அந்த அக்னி ஜுவாலை அவர்கள் மேல் பற்றாமல் 4வது நபராக ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தார். இந்த நாளிலும் இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்வார்த்தை, நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லுகிறார். செங்கடல் போன்ற சூழ்நிலையில் நாம் நடக்கும் பொழுதும், யோர்தான் நதி போன்ற கடந்து போக வேண்டிய சூழ்நிலையிலும், அக்னி ஊடாக நாம் நடந்து போகிற சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு கர்த்தருடைய வழியிலே நாம் நடப்போம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நீங்கள் கொடுத்த இந்த நல்வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். செங்கடலை போன்ற சூழ்நிலையிலே நாங்கள் நடந்து போனாலும், அக்னியில் நடந்து போகக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் இருந்தாலும், எங்களோடு நீங்கள் இருப்பதால் அக்னி ஜுவாலை எங்கள் மேல் பற்றாமல், ஆறுகள் எங்கள் மேல் புரளாமல், எங்களை காத்துக்கொள்பவர் எங்களோடு இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு சந்தோஷமாய் எல்லா காரியங்களையும் நாங்கள் முன்னெடுத்து செல்கிறோம். உம்மை விட்டு விலகாதபடிக்கு எங்களை நாங்கள் காத்துக்கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை தாங்க. எல்லா துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். அவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.